வசனம் முடிய இந்த 7 முத்திரைகளை பற்றி பேசப்படுகுதுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6 வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் இந்த 7 முத்திரைகள். அதில் முதல் முத்திரையை இந்த நாளிலும் நாம் படிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முன்னுரை பாடத்தில் ஒரு மிக முக்கியமான கருத்தை நான் சொன்னேன். ஆண்டவர் பரலோக தரிசனத்தில் 2 காரியங்களை கவனிக்கும்படியாய் நம்மை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒன்று, ஆண்டவர் எதை காட்டுவார் அப்படின்னா, பரலோக தரிசனத்தில் ஒரு நபரை காட்டுவார். அந்த நபரை காட்டும்போது அந்த நபரை மாத்திரமல்ல, அந்த நபர் எங்கே இருக்கிறார் என்பதையும் காட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அதில் பரலோக தரிசனத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தோம். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டி யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? சிங்காசனத்துக்கு முன்பாக. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லைங்களா? அதே போல தான் பாருங்க, இந்த 7 முத்திரைகளில் ஒவ்வொரு முத்திரையை படிக்கும் பொழுதும் 2 விஷயத்தை கவனமாக கவனிக்கணும். பரலோக தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவார். அந்த பரலோக தரிசனத்துக்கு இணையான பூலோக சம்பவத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? சொல்லிக் கொடுப்பார். எப்பொழுதுமே இந்த முத்திரைகளை படிக்கும் பொழுது எத்தனாவது முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூலோக சம்பவத்தை பார்த்தா அது எத்தனாவது முத்திரைன்னு தெரிஞ்சிடும். சில நேரங்கள் வெள்ளை குதிரை ஓடும். வெள்ளை குதிரை ஓடும்போது எத்தனாவது முத்திரை? முதல் முத்திரை. சிவப்பு குதிரை ஓடும். சிவப்பு குதிரை பூமியில் ஓடுது அப்படின்னா அப்போ எத்தனாவது முத்திரை உடைஞ்சிருக்குது? 2வது முத்திரை. கருப்பு குதிரை ஓடும். கருப்பு குதிரை ஓடுது அப்படின்னா பரலோகத்தில் எத்தனை முத்திரை உடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம்? 3வது முத்திரை. அப்போ ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கும் பொழுதும் பரலோக சம்பவம் இருக்கும். அந்த பரலோக சம்பவத்துக்கு இணையான பூலோக சம்பவம் இருக்கும் என்ற ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியுதுங்க. பாருங்களேன், கிறிஸ்துவானவர் அந்த புஸ்தகத்தில் முதல் முத்திரையை உடைக்கிறார் அப்படின்னா வேதம் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுது. என்ன சத்தியத்தை சொல்லுது அப்படின்னா, அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கான காலம் நெருங்குகின்றது. 2வது முத்திரை உடைக்கும் பொழுது அதற்கான காலம் இன்னும் அதிகமாய் நெருங்குகின்றது. 3வது முத்திரை உடைக்கும் பொழுது அந்த புத்தகத்தை படிப்பதற்கான காலம் இன்னும் அதிகமாய் நெருங்குகின்றது. அப்ப ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுதும் அந்த புத்தகத்தை படிப்பதற்கான காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குதுங்க. அப்ப நல்லா கவனிங்க. முத்திரையை படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னாரு. நான் அடிக்கப்பட்ட வண்ண ஆட்டுக்குட்டியா இருக்கிறேன்பா. நான் ஏன் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பூமியில் ஒரு கூட்டம் என்ன செய்யப்பட போகுது? அடிக்கப்பட போகிறது. அவங்க அடிக்கப்பட்ட வண்ணமாய் அவர்கள் மாறப்போகிறார்கள். ஆனால் பாருங்க, கிறிஸ்து அடிக்கப்பட்டாரு, மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாரா? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து எங்கே போனார்? பரலோகத்துக்கு போனார். பரலோகத்துக்கு போய் தான் பிதாவின் கரத்திலிருந்து எதை வாங்குறாரு? புத்தகத்தை வாங்குறார். என்ன சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா, நீயும் ஒருவேளை அடிக்கப்படலாம்பா. நீ அடிக்கப்பட்டு மரணத்தை கூட சந்திக்கலாம். நீ மரணத்தை சந்திக்கிற அப்படின்னா பயப்படாத. நான் மரித்தேன், ஆனாலும் பிழைத்தேன். நீயும் மரிச்ச அப்படின்னா நிச்சயமாய் பிழைப்பாய். நீ பிழைக்கிறது மாத்திரமல்ல, நான் பரலோகத்துக்கு சென்று பிதாவினுடைய கரத்தில் புத்தகத்தை வாங்கினேன் அப்படின்னா நீயும் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய கையில் இருக்கிற புத்தகத்தை உன்னாலும் வாங்க முடியும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. அப்போ ரொம்ப கவனமாக கவனிப்போம் அப்படின்னா, இந்த 7 முத்திரைகளுக்கான சம்பவத்தை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் நினைவுபடுத்துகிற விஷயம், முதல் முத்திரையை உடைக்கிறார் அப்படின்னா புத்தகத்தை வாசிப்பதற்கான காலம் நெருங்கிடுச்சு. 2வது முத்திரையை உடைக்கிறார் அப்படின்னா புத்தகத்தை வாசிப்பதற்கான காலம் இன்னும் நெருங்கிடுச்சு. அப்போ 6வது முத்திரை உடைக்கிறார் அப்படின்னா, 6வது முத்திரை உடைச்சிட்டாரு அப்படின்னா அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு இன்னும் காலம் எவ்வளோதான் இருக்குது? ஒரே ஒரு முத்திரை. 7வது முத்திரை உடைச்சிட்டாரு அப்படின்னா புத்தகத்தை வாங்கி வாசிப்பதற்கான காலம் வந்துவிட்டது அப்படின்னு பொருள். அது எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். நான் மரித்தேன், நான் அடிக்கப்பட்ட வண்ணமாக மாறினேன், நீயும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் மாறுவ, நீயும் மரணத்தை கூட சந்திப்ப. ஆனால் கவலைப்படாத, நீ உயிர்த்தெழுவாய். பரலோகத்தில் பிதாவின் கரத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கி உன்னால் வாசிக்க முடியும் என்ற ஒரு காரியத்தை தேவன் மீண்டும் நினைவுபடுத்துகிறாருங்க. முதல் முத்திரையை படிக்க போகிறோம். நமக்கு இருக்கிற அந்த குறுகிய நேரத்தில் அந்த முதல் முத்திரையை படிக்க வேண்டும் என்பதற்காக நான் முன்னுரை அதிகமாக எடுக்கலை. ஏன்னா சொல்ல வேண்டிய காரியங்கள் அவ்வளோ விஷயம் இருக்குது. கடந்த வார பாடத்தில் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஸோ முதல் முத்திரை எங்கே தொடங்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் வசனம் 1 மற்றும் 2 நம்ம வாசிப்போம் அப்படின்னா அங்கே தான் முதல் முத்திரை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. என்ன அப்படின்னா, இந்த 7 முத்திரையை குறித்து எந்த அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரம் வரைக்கும் முடியுதுன்னு சொன்னேன்? வெளிப்படுத்தல் 6ல் தொடங்கி வெளிப்படுத்தல் 8:1 முடியுது இல்லை? அங்க முடிந்த அதிகாரம் மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரையை பத்தி எங்க பேச தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 19, 20, 21 இந்த 3 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இங்க முத்திரை உடைக்கப்பட்டது, புத்தகங்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கேயும் நீங்க போய் வாசிக்க முடியும். புத்தகங்கள் திறக்கப்பட்டதையும் அங்க முத்திரை உடைத்த நபர் யார் என்பதை பார்க்க முடியும். இதனுடைய தொடர்ச்சி எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19, 20, 21 இந்த 3 அதிகாரங்கள் 7 முத்திரையுடைய தொடர்ச்சி வரக்கூடிய நாட்களில் படிப்போம். சரி, இப்போ முதல் முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 1, 2 வாசிப்போம். பிள்ளைங்க யாராவது வாசிங்க. பெர்னிஸ் முதல் வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். மிக சிஸ்டர் 2வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நம்ம வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள்ல முதல் முத்திரை உடைக்கிறாரு. முதல் முத்திரை உடைக்கும் பொழுது சத்தம் வந்துச்சு, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை சொல்ல கேட்டேன்னு சொன்னாரு. அந்த முதல் முத்திரை உடைத்த மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, யோவான் பார்க்கிறாரு. அவர் பார்க்கும்போது ஒரு வெள்ளை குதிரையை பார்க்கிறார். அந்த வெள்ளை குதிரை மேலே யார் இருக்கிறதா? ஒரு நபர் ஏறி இருக்கிறாரு. அவருடைய தலையில் என்ன இருக்குதா? கிரீடம் இருக்குது. கையில் என்ன இருக்குது? வில் இருக்குது. அந்த நபருக்கு காரியங்கள் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நல்லா கவனமா கவனிக்கணும். முதல் முத்திரையை உடைக்கிறாரு. என்ன குதிரை ஓடுது? வெள்ளை குதிரை ஓடுது. நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் முதலாவது பரலோக சம்பவத்தை காட்டுவாரு. அந்த பரலோக சம்பவத்தை பார்க்கும்போது பூலோகத்தில் நடைபெற போற சம்பவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தெளிவாய் சொல்லி கொடுப்பார். இப்ப பரலோகத்தின் சம்பவம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து முதல் முத்திரையை உடைக்கிறார். அது பரலோக சம்பவம். அவர் முதல் முத்திரையை உடைக்கும் பொழுது பூலோகத்தில் ஒரு சம்பவம் நடைபெற வேண்டியதா இருக்கிறது. அந்த பூலோக சம்பவம் என்ன அப்படின்னா, முத்திரையை உடைச்ச உடனே எந்த குதிரை ஓடுது? வெள்ளை குதிரை ஓடுகிறது. அன்பானவர்களே, 3 காரியத்தை இந்த முத்திரைகளை படிக்கும் பொழுது நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், இந்த முத்திரை என்று வருகிற பொழுது அடையாளமாக பேசப்படுகிற வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நீங்கள் நானும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பேதுரு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றம்ல பொருத உடையாக இருந்து நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்ப எந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சாலும் அது சுய தோற்றம் அல்ல. அப்ப இங்க முதல் முத்திரை வெள்ளை குதிரைன்னு சொல்றாங்க. அப்ப வெள்ளை குதிரைனா என்னன்னு படிக்கணும். கிரீடம்னு சொன்னாங்க, கிரீடம்னா என்னன்னு படிக்கணும். கையில வில் வச்சிருக்கிறாராம், அந்த வில் வச்சிருக்கிற காரியம்னா என்னன்னு படிக்கணும். இதையெல்லாம் படிச்சாதான் அந்த முதல் முத்திரையினுடைய சம்பவம் எங்கு நடந்தது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். முதல் விஷயம், அடையாளமாக பேசப்படுகிற அந்த சத்தியத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது காரியம், அந்த அடையாளமாய் பேசப்பட்ட அந்த சத்தியம் சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கிறதா, வரலாற்றுல அது நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் கண்டுபிடிக்கணும். மூன்றாவது, அந்த சரித்திர சம்பவத்தையும் பரலோக தரிசனத்தையும் பார்க்கிற நீங்களும் நானும் நமக்கு என்ன அதுல பாடம், என்ன விஷயத்தை அந்த முதல் முத்திரையில படித்து கொள்ள முடியும் என்ற இந்த 3 கருத்தை தெளிவாய் மனதில் வைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னங்க படிக்கணும்? அடையாளமா பேசப்படுது. அடையாளமா பேசப்படுறதுனால எதை கண்டுபிடிக்கணும்? அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் இல்ல. இரண்டாவது, அது சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கிறதா அப்படி என்பதை பார்க்கணும். மூன்றாவது, அதுல நமக்குள்ள பாடம் என்ன அப்படின்ற கருத்தை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்ப முதல் முத்திரை அடையாளமா பேசப்பட்டுச்சா, அந்த அடையாளத்தை என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் தனித்தனியா பிரிக்க போறோம். தனித்தனியாய் பிரிக்கும் போது அங்க என்ன சத்தியத்தை அந்த முதலாவது முத்திரை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் நானும் கவனிக்கணும். ஆரம்பத்திலே படிச்சிருக்கிறோம்,
7 முத்திரைகளுக்குள்ள ஆண்டவர் சொன்ன சத்தியம் என்ன அப்படின்னா, பா நான் ஏன் அடிக்கப்பட்ட வண்ணமா நிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கூட்டம் இந்த பூமியில அடிக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6 முத்திரையை உடைக்கும் பொழுதும் 6 காலகட்டங்களிலும் யார் அடிக்கப்பட்டார்கள் என்பதை கவனிக்கணும். இறுதியாய் யார் அடிக்கப்பட போகிறார்கள் என்பதையும் ஆண்டவர் காட்டுவார். அப்ப முதல் முத்திரை, வாங்க அதனுடைய காரியங்களை தொடர்ந்து படிப்போம். இப்ப அந்த முதல் முத்திரையில முதல் வார்த்தை, அவர் பார்த்தாரு. எதை பார்த்தாரு அப்படின்னா, ஒரு வெள்ளை குதிரையை பார்த்தாரு. இல்ல, முதலாவது வெண்மை என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? நான் வசனம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க. பரிசுத்தம். வெரி குட். வெண்மை என்பது எதற்கான அடையாளம் அப்படின்னா, பரிசுத்தத்திற்கான அடையாளம். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ரெண்டாவதுக்கு வந்துருவோம். குதிரை அப்படின்னா உடனே நம்ம நினைவுக்கு வருகிற வசனம் என்னங்க? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப குதிரை அப்படின்ற வார்த்தை நம்ம மனசுக்கு வந்த உடனே வசனம் ஞாபகம் வந்துச்சு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். அப்ப இங்க குதிரை வருது அப்படின்னா என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம்? யுத்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அங்க ஏதோ யுத்தம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், அதானே? ஆனா நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா, குதிரை என்பது யாரை குறிக்கும் அதை தானே கண்டுபிடிக்கணும். இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். நீதிமொழிகள் 21:31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்திற்கு 2 கருத்து ரொம்ப கவனமா கவனிக்கணும். 2 கருத்து. அந்த 2 கருத்து என்ன அப்படின்னா, ஜெயம் யாரால வருது? கர்த்தரால தான் ஜெயம். குதிரையால ஜெயமா? இல்ல, குதிரையினால ஜெயம் கிடையாது, கர்த்தரால தான் ஜெயம். ஆனால் அந்த யுத்தத்திற்கு யார் ஆயத்தமாகணும்? குதிரை ஆயத்தமாகணும். அப்ப ஜெயம் கர்த்தரால வருது அப்படின்னா, குதிரை என்பது யாரை குறிக்கும்? வேதாகமத்துல ஒரு வசனத்தை வாசிக்க போறோம், ரொம்ப கவனமா கவனிங்க. அந்த குதிரை அப்படின்னு வரும்பொழுது அது யாரை குறிக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். அதே போல பாருங்களேன், இந்த குதிரைகளை பத்தி படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு முத்திரையிலும் ஒவ்வொரு கலர் ஆண்டவர் காட்டுறார். கவனிச்சிங்களா? ஆண்டவர் திடீர் வெண்மன்னு சொல்றாரு, திடீர்னு சிகப்புன்னு சொல்றாரு, அப்புறம் கருப்புன்னு சொல்றாரு, அப்புறம் மங்கின நிறைமுள்ள குதிரைன்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாம் இப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சும்மா போன போக்கில் சொல்றாரா? இல்ல, இதற்கெல்லாம் பின்னாடி அர்த்தம் இருக்குமா? நிச்சயமாய் அர்த்தம் இருக்கிறது. கலர்ல கூட ஆண்டவர் சத்தியத்தை வச்சிருக்கிறாரு. இல்ல, இளநீல நாடா என்ன ஞாபகம் வரும்? கற்பனை. இல்ல, கலர்ல கூட ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? சத்தியத்தை வச்சிருக்கிறார். ஒரு 7th அட்வென்டிஸ்ட் வேதத்தை இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் வாசிக்கணும். ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்துல கூட பெரிய பெரிய அரிய பொக்கிஷமான சத்தியங்களை வைத்திருப்பார் என்றதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிஞ்சுக்கணும். உதாரணம் பாருங்களேன், ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகள்லையும் நம்ம ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் என்பது யாரை குறிக்குன்னு படிச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவ குறிக்கும். அது கிறிஸ்துவ மட்டும்தான் குறிக்குமா, இல்ல வேற யாரையும் அது குறிக்குமா? கிறிஸ்துவையும் குறிக்கும், கிறிஸ்தவனையும் குறிக்கும். இல்ல, அதே போலதான் குதிரையை படிக்க போறோம். அந்த குதிரை யாரை குறிக்குது, அந்த குதிரை யாரை குறிப்பிட்டு காட்டுகிறது என்பதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயத்தை படித்தோம், பரிசுத்தம். அந்த வெண்மை என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது அப்படின்னு படிச்சிட்டோம். இரண்டாவது, குதிரை என்பது எக்ஸாக்ட் வசனத்தை கொடுப்போம். சகரியா 10வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்க போறீங்க. குதிரை என்பது யாரை குறிக்குதுன்னு பாருங்களேன். வாசிங்க, திரும்ப வாசிங்க, பசலிருந்து வாசிங்க. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். வசனம் சொல்லுது, குதிரை யாருன்னு சொல்லுது. யாருங்க குதிரை? யூதா வம்சம். இந்த யூதா வம்சம் யாரை குறிக்கும்? தேவனுடைய பிள்ளைங்கள்ல, திருச்சபை அப்படின்னு சொல்லலாமா? இந்த குதிரை என்பது யாரை குறிக்குது அப்படின்னா,
அன்னைக்கு யூதா வம்சத்தார் ஆண்டவர் சொல்றாரு, யூதா வம்சத்தாரே உங்களை சிறந்த குதிரையா நான் கொண்டு போய் நிறுத்த போறேன்னு சொன்னார் பாருங்க. அந்த குதிரை என்பது யாரை குறிக்குது அப்படின்னா யூதா வம்சத்தார் மட்டும் இல்லை. எப்படி ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கும் போது ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவையும் குறிக்கும் கிறிஸ்தவனையும் குறிக்கணும் படிச்சோமோ, அதே போல குதிரை என்பது ஏதோ ஒரு தனி நபரை மட்டும் இல்லை, ஒரு வம்சத்தை மட்டும் அல்ல. ஆண்டவர் குதிரை என்று யாரை சொல்றார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த திருச்சபையை சொல்றார். யூதா வம்சத்தாரே அவர்களை யுத்தத்தில் தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அப்ப குதிரை என்பது யாரை குறிக்குதுங்க? அன்னைக்கு இருந்த யூதா வம்சம், அவங்க தான் அன்னைக்கான சபை. அப்ப இன்னைக்கு யாரை சொல்ல முடியும்? திருச்சபையை தான் சொல்ல முடியும். அப்ப நல்லா கவனமா கவனிக்கணும். வெண்மை பரிசுத்தம். இரண்டாவது குதிரை என்பது எதை குறிக்குது அப்படின்னா திருச்சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாச்சான், ஜெயமோ கர்த்தனால் வந்ததான். அப்ப யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறது யார் அப்படின்னா திருச்சபை அப்படின்ற காரியத்தை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து படிக்க போறோம். அந்த யூதா திருச்சபை தான் குதிரை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த குதிரை என்பது திருச்சபையை குறிக்குது அப்படின்றத நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். சரிங்க, அதை தாண்டி வெண்மை பரிசுத்தம், குதிரை திருச்சபை, இன்னும் எதை படிக்கணும்? கிரீடம். அதுக்கப்புறம் எதை படிக்கணும்? வில். சரி, இந்த கிரீடம் இந்த வில் யாருக்கு தலையில யாருக்கு கையில் இருந்துச்சு? யாரோ ஒருத்தர் குதிரையின் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய கையில தான் வில் இருக்குது, அவருடைய தலையில தான் கிரீடம் இருக்குது. அந்த நபர் யாருன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் இருக்குதா? இல்லைங்க, பார்க்காதீங்க, அங்க இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் அந்த வெள்ளை குதிரை மேல அமர்ந்திருந்தவர் யார் என்ற காரியம் இல்லை. ஆனால் நான் சொன்னேன், முத்திரையை குறித்து தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா எந்த அதிகாரத்திலிருந்து படிக்க சொன்னேன்? நான் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அங்க போய் வாசிக்க போறோம். இங்க அந்த வெள்ளை குதிரை மேல உட்கார்ந்து இருந்த நபர் யாருன்னு சொல்லல, ஆனா அங்க சொல்றாங்க யாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 11 13 வரைக்கும் வாசிக்க போறோம். கவனத்தோடு கவனிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அங்கேயும் வெள்ளை குதிரை, இங்கேயும் வெள்ளை குதிரை, இங்கேயும் தலையில கிரீடம். இங்க இன்னும் டீப்பா போய் சொல்லிட்டாங்க, அந்த வெள்ளை குதிரை மேல உட்கார்ந்து ஒரு பேரே சொல்றேன், நீ பேரை வச்சு கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். 7 முத்திரையில கிறிஸ்து எப்படி தரிசனமானாரு? அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மேல எப்படிங்க இருக்கும்? ரொம்ப கிளீனா இருக்குமா? எப்படி இருக்கும்? ரத்தமா இருக்குல்ல. அதை தான் சொல்றாங்க, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய யாரு பேர்? வேதாகமத்தில் வார்த்தை வசனம் எங்க இருக்குது? யோவான் 1வது அதிகாரம் இல்ல, அழகா வார்த்தை வரும். அந்த வார்த்தை மாம்சமாகி. யார் அந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்து. அப்ப நல்லா கவனமா கவனிங்க. முதல் முத்திரையின் சம்பவத்தை படிக்கிறோம். அந்த முதல் முத்திரை சம்பவத்தை படிக்கும் போது வெண்மை பரிசுத்தத்திற்கான அடையாளம், குதிரை திருச்சபைக்கான அடையாளம். இப்ப அந்த குதிரை மேல ஒருத்தர் ஏறி இருந்தார். அவர் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இத்தனை அடையாளங்களை படிச்சோம். 3 அடையாளங்களை முடிச்சோமா? 4வது அடையாளத்துக்கு போறோம். கையில் என்ன வச்சிருந்தாரு? வில் வச்சிருந்தார். நம்ம முன்னுரை பாடத்துல வானவில்லை குறித்து ஒரு சத்தியம் படித்தோம். ஒரு சின்ன ஒரு கருத்தை சொன்னோம்.
வானவில் எதற்காக அங்க கொடுக்கப்பட்டதுன்னு படிச்சோம். அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல, நோவாவின் காலத்துல ஆண்டவர் ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன், உங்களை காப்பாத்துவேன் அப்படி என்பதற்கு அடையாளம் எது? வானவில். அந்த வானத்தை எடுத்துருங்க, அதுல பாதி தான் வில். அந்த வானவில்லும் வில்லினுடைய வடிவில் தான் இருக்கும். அப்ப வில் வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா அழிக்கிறதற்காக அல்ல. பெரும்பாலும் அன்னைக்கு இருந்த யுத்த புருஷர்கள்லாம் வில்லை எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அழிப்பதற்காக தான் பயன்படுத்தினாங்க. ஆனா இங்க வருகிறவர் அழிப்பதற்காக அதை பயன்படுத்தல, மாறா எதற்கு பயன்படுத்துகிறார் என்பதை சில வசனங்களை வாசிக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. அந்த வில் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா உயிரை எடுக்காது, மாறாய் அது உயிரை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எது உயிரை கொடுக்கும் என்பதை வேதாகமத்தில் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வில் எதை குறிக்குதுன்னு படிச்சிடலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வாக்கியத்தை வாசிப்போம் வாங்களேன். வாசிங்கா, வாசிங்கா. ஓகே, ஒரே நிமிஷம், வசனம் மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் வேதம், ஒரே நிமிஷம். நான் என் பைபிளில் அதை கரெக்டாக கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே, 23 வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. நான் சொன்னேன், இங்க இருக்கிற வில் உயிரை எடுப்பதற்காக அல்ல, அது உயிரை கொடுப்பதற்காக அப்படின்னு படிச்சல. இந்த கருத்தை தாவீது போடுறாரு பாருங்க. 127வது சங்கீதம் 4வது வாக்கியம். வில்ல பத்தி அவர் ஒரு விஷயம் பேசுறாரு, என்னன்னு பாருங்களேன். 127வது சங்கீதம் 4வது வாக்கியம். வாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, வாலவயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த பலவான் கையில் உள்ள அம்பு எந்த நோக்கத்தை நோக்கி செலுத்தப்படுகிறதோ, எந்த நோக்கத்தை பார்த்து அந்த அம்பு செலுத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த அம்பு என்ன பண்ணாதான்? திரும்பாதான். அந்த அம்பு எது என்பதை ஏசாயா உடைக்கிறாரு. ஏசாயா புத்தகத்தில் வாசிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வாக்கியம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப நல்லா பாருங்க, அம்பு விரும்பின காரியத்துக்காக தேவன் அனுப்புறாரு. அது ஒருபோதும் என்ன செய்யாதா? வெறுமையா திரும்பாதான், அது ஜீவனை கொடுக்குமா. அந்த வில் எதை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய வசனம், வார்த்தை என்ற காரியத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். வானவில் நான் அழிக்க மாட்டேன், உங்களை காப்பாற்றுவேன் என்பதற்கு அடையாளம் அப்படின்னா வில்லும் அதற்கான அடையாளம் தான். அந்த வில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அழிவில்லாத வித்து அப்படின்ற காரியத்தை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். எத்தனை விஷயம் படிச்சிருக்கிறோம்? 4. வில் என்ன என்பதை படிச்சிட்டோம். அது தேவனுடைய வசனம். அது எல்லாம் சரித்திரத்தில் எப்படி நிறைவேறுக்குதுன்னு படிக்க போறோம். இப்ப 5வது, தலையில் என்ன இருந்துச்சா? கிரீடம் இருந்துச்சுல்ல. கிரீடத்தை யாருங்க தலையில் வச்சிருப்பாங்க? ராஜா. இன்னும் மாத்தி சொல்லணும் அப்படின்னா ஜெயிச்சவங்க வைப்பாங்களா, தோத்தவங்க வைப்பாங்களா? யார் ஒருவர் ஜெயம் பெற்றாரோ அவர் தான் தலையில் என்ன பண்ணிருப்பாரு? கிரீடம் வச்சிருப்பார். அந்த கிரீடம் எதற்கான அடையாளம் அப்படின்னா, இங்க ஒரு வெள்ளை குதிரை இருந்துச்சு, அந்த வெள்ளை குதிரை மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு. இந்த வெள்ளை குதிரைக்கு ஒரு நாளும் தோல்வியே கிடையாது. தோல்வி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத குதிரை எது அப்படின்னா வெள்ளை குதிரை. அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் அர்த்தமாய் கொஞ்சம் சேர்க்கும் பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வெள்ளை குதிரை என்பது திருச்சபையை குறிக்குது. ஒரு திருச்சபையின் மீது தேவன் அமருகிறார், தேவன் ஆளுகை செய்கிறார். அந்த திருச்சபை ஆயுதத்தை பயன்படுத்துது. அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா வில். வில் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னோம்? தேவனுடைய வசனம். அந்த திருச்சபை கையில் ஆயுதமா எதை வச்சிருக்குது அப்படின்னா தேவனுடைய வசனத்தை வச்சிருக்குது. அந்த வசனத்தை கையில வைத்திருக்கிறபடினால தோல்வி என்று எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? முடியாது. அது ஜெயிக்கிற ஒரு குதிரை,
அந்த குதிரையை ஜெயம் பெற போகிற ஒரு குதிரை அப்படின்ற காரியத்தை வேதம் சொல்லுதுங்க. இதுதான் அடையாளம். அதனுடைய அர்த்தத்தை படிச்சிட்டோம். இப்ப இது எங்க சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு ஒரு காரியத்தை படிக்கணும் இல்லைங்களா? கிறிஸ்து உட்கார்ந்த அந்த குதிரை யாரு? அந்த திருச்சபை எது? எந்த திருச்சபையின் மீது கிறிஸ்து உட்கார்ந்தாரு? தோல்வியே இல்லை. அவங்க எஃபோர்ட் மீட்டிங் போடலாம், ட்ராக்ஸை கொடுக்கலாம், என்ன ஊழியம் ஒன்னாலும் செய்யலாம். ஆனா ஒருபோதும் அவர்கள் தோல்வி அடைந்ததா பார்க்கவே முடியாது. அந்த திருச்சபை எது என்பதை வேதாகமத்தில் சில இடங்களில் வாசித்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். கிறிஸ்து அடிக்கப்படுறார். அதே போல முதலாம் முத்திரை உடைக்கும் பொழுது ஒருத்தர் அடிக்கப்படணும். அடிக்கப்பட்ட நபரை நான் காட்ட போறேன். அந்த அடிக்கப்பட்ட நபரை பாருங்க. அந்த அடிக்கப்பட்ட நபரின் ரீதியாக குதிரை எவ்வளவு வேகமாய் ஓட போகிறது என்பதை கவனிக்கணும். வரலாற்றில் படிக்கிறோம் அப்படின்னா வேதாகமத்தில் தான் படிக்க போறோம். நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். அந்த குதிரை எந்த குதிரை என்பதை நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் அடிக்கப்பட்ட நபரை நான் காட்டுறேன். கிறிஸ்து அடிக்கப்பட்டாரு. அதே போல முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது யார் அடிக்கப்பட்டது, அந்த அடிக்கப்படுகிற நபர் அதற்கு முன்னாடி எப்படி இருந்தார் என்பதை வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம். இங்க சண்டை போடுறார், யுத்தம் செய்யறார். எப்படி யுத்தம் செய்யறாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9 2 வசனங்களை வாசிப்போம். நபர் யாருன்னு பாருங்களேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டினத்தாரிலும் அலெக்சாந்திரா பட்டினத்தாரிலும் சிலிசிய நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடே தர்க்கம் பண்ணினார்கள். அடுத்த வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிடுச்சு. குதிரை நிக்குதுங்க. இந்த குதிரை யுத்தம் பண்ணுது. ஒத்த குதிரை. இந்த குதிரை எதிர்க்க எத்தனை பேர் வந்தாங்க? 4 கூட்டம். இந்த 4 கூட்டமும் இவர்களோடு தர்க்கம் செய்து ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கல. இப்ப வாத திறமையினால ஸ்தேவானை ஜெயிக்க முடியல. இப்ப அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினாங்க. பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டானா இல்லையா? அடிக்கப்பட்டானா இல்லையா? இப்ப ஸ்தேவான் அடிக்கப்பட்ட போது அவனை நல்லா அடிங்க, அவன் ட்ரெஸ்ஸை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி யாரோ ஒருவர் ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை பாதுகாத்தாரு. யார் அவரு? சவுலாகிய பவுல் இல்ல? பாருங்க, இந்த வெள்ளை குதிரை பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வெள்ளை குதிரை தோல்வியை சந்திக்கலன்னு பார்த்தோம். இந்த வெள்ளை குதிரை எதை தன் ஆயுதமாக வைத்திருந்தது அப்படின்னா தேவனுடைய வசனத்தை ஆதாயமாய் வைத்திருந்தது அப்படின்னு பார்த்தோமே. இப்ப ஸ்தேவான் மரிச்சிட்டாரு, அவர் அடிக்கப்பட்டாரு. அவர் அடிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15-16 வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் 9:15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஸ்தேவான் மரிச்சாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். புறஜாதிகளுக்கென்று ஒருத்தவனை தேர்ந்தெடுக்கிறார். புறஜாதிகளுக்கென்று ஒரு அப்போஸ்தலன். யார் அப்படின்னா இந்த ஸ்தேவான், இந்த பவுல். ஸ்தேவான் மரணத்தின் மூலமாக பவுல் வந்தான். பவுல் உலகமெங்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தில் ஈடுபட்டார். இந்த பவுல் மாத்திரம் இல்ல, அந்த காலகட்டத்தில் இருந்த பேதுருவை யோசிங்க. கொர்நேலி வீட்டுக்கு யார் போனது? பேதுரு. கந்தாகை மந்திரி வந்தார் இல்ல, ரதத்தில் எதை படிச்சுட்டு போனாரு? ஏசாயாவின் புத்தகம் இல்ல. குதிரையோடு அந்த ரதத்தோடு ஓடின நபர் யாரு? பிலிப்பு. சமாரியாவில் வந்து பெரிய ஊழியத்தை செய்த நபர் யாரு? பிலிப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த குதிரை அவ்வளவு வேகமா ஓடிச்சு. போன இடமெல்லாம் தோல்வியே கிடையாது. எல்லா இடத்திலையும் ஜெயம் ஜெயம் ஜெயம். காரணம் என்னங்க? தோல்வியே சந்திக்கலையாமே. காரணம் என்ன?
குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து இல்ல. அவர் உட்கார்ந்தாரு, அவர் ஜெயிக்கிறவரு, அவர் ஜெயம் மட்டும்தான் பெறுகிறவரு. அவர் குதிரை மேல உட்கார்ந்தாரு, குதிரை தன் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றியது. இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்தலன் யாருங்க? தோமா இல்ல. தோமா வந்து இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தாரா இல்லையா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த குதிரையை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். ஸ்தேவான் அடிக்கப்பட்டான், பவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஸ்தேவான் மூலமாய் ஆண்டவர் பவுலை தொட்டாரு. பவுல் ஒரு பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக பவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். உதாரணம் சொல்றேன் பாருங்க, தோல்வி இல்லை என்பதற்கான அடையாளம். பிரசங்கம் பண்றாரு, பிடிச்சு ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போனவன் சும்மா இருக்கணுமா இல்லையா? அங்க கையை தட்டி பாட்டு பாடுறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, ஜெயிலர் மனமாறிடுறான் இல்ல. அதை தாண்டி பல இடங்கள்ல எபேசு பட்டணத்துக்கு போறார், தியானால் கோயிலை பார்க்கிறாரு. சொல்றாரு, ஏய், கைகள்னால செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? யார் உண்மையான தேவன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி எபேசு பட்டினத்துல பிரசங்கம் பண்றாரு. ஒட்டுமொத்த எபேசு பட்டினம் மனமாறிடுது. மார்ஸ் மேடையில் நின்று பிரசங்கம் பண்றாரு. மார்ஸ் மேடையில் சத்தியத்தை கேட்டவன் எல்லாம் என்ன பண்ணிடுறான்? தேவனை ஏத்துக்கொள்றான். சரி, இதுதான் போச்சு. படகுல பயணம் பண்றாருங்க, சாக போற ஒரு சூழ்நிலை வருது. அங்கேயும் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, இங்க இருக்கிற ஒருத்தனுடைய தலைமுடி கூட கீழே விடாது, தேவன் பாதுகாப்பாரு, நீங்க தேவனை நம்புங்கன்னு சொல்றான். அங்க சாக போற இடத்துல கூட ஆத்துமக்கள் என்ன பண்ணிடுறாரு? ரட்சித்திடுறாரு. யோசித்து பாருங்க, இது எல்லாம் எப்படி சாத்தியமானது? தோல்வியே இல்லையே. வெள்ள குதிரை ஜெயிக்கிறவனாம் ஜெயிப்பவனாக ஓடினாரு. எப்படி முடிந்தது அது? இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வசனம் 17 இருந்து வாசிக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. இது எபேசுவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. யாரெல்லாம் பயந்தார்களாம்? எபேசுவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்களாம்? பயம் அடைந்தார்களாம். தேவனை குறித்த பயம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வந்துச்சான். வந்ததுனால என்ன செய்தாங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. 18 வாசிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அந்த சத்தியத்தை கேட்டாங்க பாருங்க, பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டாங்க பாருங்க. கேட்ட ஒரு நபர் கூட கடந்து போகல. எல்லோரும் பவுலிடத்துல வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை காட்டிலும் ஒரு அற்புதமான காரியம் வசனம் 19. மாயவித்தைக்காரர்களாய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். யாருங்க புத்தகத்தெல்லாம் எரிச்சுதான்? ஆவி மார்க்கத்தின் கொள்கையில் உள்ள நபர்கள் இல்ல. ஒரு பிரசங்கங்க, ஒரு பிரசங்கம், ஒரு பிரசங்கத்தை கேட்டாங்க. அவங்கிட்ட இருந்த எல்லா மாயவித்தைக்கான புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிச்சுட்டான். ஏன் எரிச்சான்? ஒருவேளை நான் மனமாறிட்டேன், இந்த புத்தகம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை வேறு ஒருவன் படிச்சு இந்த உண்மையான தெய்வத்தை அறியாமல் போய்விடக் கூடாது. எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி. எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு, ஏதாவது கொஞ்சம் கடை கடை வச்சிருந்தாங்கன்னா பொட்டல மடி கூட வச்சு கூடாது? அதை யோசிச்சு பாருங்க. ஒரு பிரசங்கம், பவுலுடைய ஒரு பிரசங்கம் மாயவித்த காரணம் அசைச்சிச்சு அப்படின்னா, எல்லோரும் தன்னிடம் இருந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொட்டி எரிச்சாங்க அப்படின்னா, அந்த குதிரை இவ்வளவு வேகமா ஓடுச்சு அப்படின்னா காரணம் என்னங்க? குதிரை மேல உட்கார்ந்திருந்தவர். பவுலுடைய காரியம் இது மட்டும் இல்ல. வசனம் 20 வாசிங்க. இங்கதான் முக்கியமான காரியத்தை ஆண்டவர் பேசுறார். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எது மற்றவர்களை மேற்கொண்டது அப்படின்னா, வசனம் மேற்கொண்டதான். பவுல் தன் கைகளில் எதை வைத்திருந்தார் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை வைத்திருந்தார். அந்த தேவனுடைய வசனம் மற்றவர்களை மேற்கொண்டதுன்னா ஜெயித்தது அப்படின்னு அர்த்தம். எல்லோரையும் ஜெயிக்கிறான்.
புறஜாதியா இருக்கட்டும், அந்நியனா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், தர்க்கவாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஞானம் படித்த மனிதனா இருக்கட்டும், ஒருவன் கூட பவுல் அப்போஸ்தலனுடைய செய்திக்கு எதிராக என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவன் கையில் இருந்த ஆயுதம் அப்படிப்பட்டதுங்க. அவன் கையில் இருந்த ஆயுதம் அப்படிப்பட்டது. இந்த சம்பவத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை வைக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த பவுல் அப்போஸ்தலன் கையில் இருந்த வேதம் தான் நம்ம கையில் இருக்குது. அன்னைக்கு அவர் பேசின பிரசங்கம் தான் இன்னைக்கு பேசப்படுது. ஆனா நம்ம பக்கத்து வீட்டை கூட நம்மளால மேற்கொள்ள முடியலையே, நம்ம எதிர் வீட்டை கூட நம்மளால ஜெயிக்க முடியலையே. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க, அவர்களையே மேற்கொள்ள முடியலையே. எத்தனை எத்தனை பிரசங்களை நம்ம பேசுவோம், எத்தனை காரியங்கள் நம்ம படிப்போம். ஆனா அன்னைக்கு பவுலுடைய ஒரு பிரசங்கம் ஒட்டுமொத்த நபர்களையும் கவிழ்த்தது அப்படின்னா, இன்னைக்கு நான் 1000 பிரசங்கம் பண்றேன், ஏன் கவிழ்க்க முடியல? ஏன் வசனம் மேற்கொள்ள மாட்டுது? காரணம் என்ன அப்படின்னு தேடி படிக்கணுமா இல்லையா? காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுங்களா? அந்த குதிரை மேல உட்கார்ந்து இருந்தவர் காரணம். அந்த குதிரை மேல உட்கார்ந்து இருந்தவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து இல்ல. அதே அதிகாரத்தில் வசனம் 27 வாசிங்க. பவுல் அப்போஸ்தலன் ஒரு மகத்துவமான ஒரு வேலையை செய்திருக்கிறார். என்னன்னு பாருங்களேன். இதனாலே தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிடாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். கீழே வாசிங்க. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டினம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழிதுணையாய் வந்த வாசிங்கா அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பயந்து ஓடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆட்களை அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். பாருங்க, பவுல் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறார். அந்த பெரிய ஊழியத்தினுடைய மகத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது இதே 19வது அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை பவுல் செய்தாரு. அந்த மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அங்க இருந்தவங்க எல்லாம் பயந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, எபேசு மட்டுமல்ல ஆசியா முழுவதுமாக இவன் என்ன பண்ணிட்டான்? தன் வசப்படுத்தி கொண்டான். எபேசு ஒரு பட்டினங்க, ஆசியா ஒரு பட்டினமா, ஒரு கிராமமா, ஒரு நாடா? ஆசியா எதுங்க? கண்டம் இல்ல. ஒத்த மனுஷன் ஒரு கண்டத்தை அசைச்சு பார்த்திருக்கிறான். ஒத்த நபர் ஒட்டுமொத்த ஆசியா கண்டத்தையும் அசைத்து தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வழி நடத்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, பவுல் கையில் இருந்த வேத வசனம் அப்படி, பவுல் கையில் இருந்த சத்தியம் அப்படி, பவுலின் மீது அமர்ந்திருந்த தேவன் அப்படி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை எஃபோர்ட் மீட்டிங் போடுறோம், எத்தனை ஊழியங்களை செய்யறோம், எத்தனை முயற்சிகளை எடுக்கிறோம், ஏன் நமக்கு தோல்வி 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 என்ற ஒரு நிலை மட்டும் வந்துகிட்டு இருக்குது? காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒன்று என்ன தெரியுங்களா? சபை பரிசுத்தமா இருந்தா யார் வந்து ஆளுக செய்வாங்க? யாருங்க ஏறுவாரு? வெண்மை பரிசுத்தம். அந்த வெண்மையான குதிரை மேல ஒருத்தர் ஏறி இருந்தாரு. அப்ப சபை பரிசுத்தமா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்து சபையை ஆளுக செய்வாரா செய்ய மாட்டாரா? வசனம் விருத்தி அடையுமா அடையாதா? இன்னைக்கு எதிர் வீடு பக்கத்து வீடு உறவினர்களை ஜெயிக்க முடியாம போராடுகிற இந்த போராட்டத்தை தேவன் நிறைவேற்றி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கேள்வி, இந்த சபையை ஆளுகை செய்வது யார்? சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது யார்? கிறிஸ்துவா சாத்தானா? தேவனுடைய ஆவியா மனுஷனுடைய ஆவியா? யார் திருச்சபையை ஆளுகை செய்வது?
அங்கதாங்க முதல் காரியம் இருந்திருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1ஆம் நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டுக்குள்ள ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கு சத்தியத்தை கொண்டு போயிட்டார். ஒரே நூற்றாண்டு, ஒத்த நூற்றாண்டுக்குள்ள தேவன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சத்தியத்தை கொண்டு போனாரு. அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அநேக அப்போஸ்தலரை பயன்படுத்தி இருந்தாலும் பவுல் என்ற ஒத்த மனிதன் மூலமாக ஆசியா கண்டம் முழுவதும் அசைக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ஏன் ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரு பவுல் கிடைக்கலையா? இந்த இந்திய தேசத்துல ஒரு பவுல் இல்லையா? இந்த டிவிஷன்ல ஒரு பவுல் இல்லையா? இந்த கான்ஃபரன்ஸ்ல ஒரு பவுல் இல்லையா? இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பவுல் இருந்திருந்தான்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு பவுல் உண்மையாக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு பவுலை கொண்டு ஒட்டுமொத்த ஆசியா கண்டத்தையும் அசைத்த ஆண்டவர் இன்னைக்கும் அசைப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா ஒப்பு கொடுக்க யார் இல்லை? பவுல் இல்லை. சாத்தானுக்கு தெளிவா தெரியுங்க, ஒத்த ஆத்துமா தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஆத்துமா தேவனுடைய அந்த வழிநடத்துதல புரிஞ்சுக்கிட்டு தன்னை ஒப்படைக்கும் அப்படின்னா அந்த ஒத்த ஆத்மா வச்சு ஆண்டவர் பின்மாரியின் அனுபவத்தை குடிச்சு இந்த ஊழியத்தை முடிப்பார் என்பதை சாத்தான் தெளிவா அறிஞ்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் அவன் யாரையுமே தேவன் கிட்ட கிட்டி சேர விடுறதே இல்லை. எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க எத்தனை மனுஷனை தேர்னு சொன்னாரு? ஏன் ஒத்த மனுஷன்? ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு ஒரு 100 பேர் தேவை, எனக்கு ஒரு 1000 பேர் தேவை, எனக்கு ஒரு 10,000 பேர் தேவைன்னு சொல்லி ஆண்டவர் தேடி இருக்கலாம்ல. யாரை தேடுறாரு? ஒத்த மனுஷன். ஆண்டவருடைய ஊழியத்தை முடிக்க ஒத்த மனுஷன் போதுங்க, ஒத்த மனுஷன் போதும். ஆனா ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்தில் இல்லப்பா. அந்த ஒத்த மனுஷன் உண்மையான மனம் திரும்புதலோடு, உண்மையான ஆவியோடு ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்படைத்து, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் புறப்பட்டு போகிறேன், என் மீது உம்முடைய ஆவியானவரை ஊற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒத்த பவுல் இல்லைங்களாம். எத்தனை பேருக்கு இந்த திருச்சபை ஒரு பெரிய ஊழியத்தை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க? நம்ம சபையை மட்டும் சொல்ல, நம்மளுடைய ஒட்டுமொத்த திருச்சபையை தான் சொல்றேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? எந்த ஒரு திருச்சபை பரிசுத்தத்தில் வளர்கிறதோ, எந்த திருச்சபை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதோ, எந்த குதிரை தன்னை வெண்மையாக பாதுகாத்துக் கொள்கிறதோ அந்த குதிரையின் மீது ஏறுவதற்கு தேவன் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீங்களும் நானும் அந்த குதிரையாய் மாற விருப்பமா? பவுலை போல நீங்களும் நானும் மாறுவதற்கு விருப்பமா? ஸ்தேவான் அடிக்கப்பட்டாரு, பவுல் மீட்கப்பட்டார். பவுல் அடிக்கப்பட்டாரா இல்லையா? பவுல் அடிக்கப்பட்டாரா இல்லைங்களாங்க? வார்த்தை சொன்னார்ல, பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி பவுலும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் மாறினார். அப்படின்னா மாறினார். பவுல் அடிக்கப்பட்டான், 1000 ஆத்துமாக்கள் திருச்சபைக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் முதல் முத்திரையை உடைச்சு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அன்னைக்கு ஒரு வெண்மையான குதிரை இருந்துச்சுப்பா, என் சித்தத்தை என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான குதிரையா அது இருந்துச்சு. அந்த குதிரையின் மீது நான் ஏறினேன், ஜெயம் ஜெயம் மட்டும்தான் கிடைச்சிச்சு. இந்த முடிவு காலத்துல அப்படிப்பட்ட வெண்மையான குதிரையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்தமான திருச்சபை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மாம்சிகத்தை ஒழித்து கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றுகிற திருச்சபை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த திருச்சபையா இந்த திருச்சபை மாறும் அப்படின்னா நிச்சயமாக கிறிஸ்துவானவர் இந்த திருச்சபையின் மீது அங்கீகாரம் செலுத்துவார், இந்த திருச்சபையின் மீது ஆவியானவர் ஊற்றுவார், இந்த திருச்சபையை கொண்டு தேவன் பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவார். ஆனா கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் நான் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா என்பதுதான். அன்பானவர்களே, ஏதோ முதல் முத்திரை உடஞ்சிச்சு, இங்க வெள்ளை குதிரை ஓடிச்சு, படிச்சோம் முடிச்சோம் இல்லைங்க. அன்னைக்கு 1ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வெண்மையான குதிரை ஓடிச்சு அப்படின்னா அந்த வெண்மையான குதிரை தோல்வியை சந்திக்காத ஒரு குதிரை. காரணம், தன் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டது. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்படைப்போம் அப்படின்னா அந்த வெண்மையான குதிரையை மேலே ஏறின தகப்பன் உங்க மேலே என் மேலே ஏறுவதற்கு அவர் விருப்பப்படுகிறார். அந்த வெண்மையான குதிரையை பயன்படுத்தின தேவன்
பவுலையும் ஸ்தேவானையும் அப்போஸ்தலரையும் பயன்படுத்தின ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் உங்களையும் என்னையும் பயன்படுத்த அவர் விருப்பப்படுகிறார். ஆம், செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற இருதயம், அவ்வளவுதான். இவங்க அவங்க, நான் யாரு? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேவனுக்காக என்னுடைய காரியம் என்ன? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். கஷ்டமான காரியம் என்ன தெரியுங்களா? இன்னும் வேத வசனம் நம்மளையே மேற்கொள்ளலை. உண்மையான காரியங்களா இல்லைங்களா? நம்மளை வசனம் மேற்கொண்டாதானங்க பிறரை வசனம் மேற்கொள்ளும். ஆண்டருடைய பாரம் அந்த கையில் வில் வைத்து கொண்டிருந்தான். தேவனுடைய வசனம் இருந்துச்சு, அந்த வசனம் வாழ்க்கையா இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஜெயத்தை பெற முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை கேட்டவர்களாய் நம்முடைய கரங்களில் தேவ பட்டயமாகிய ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை வைத்து கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் புறப்பட கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 264வது பாடலை நாம் யாவரும் நிறைவு கீதமாக நாம் பாடுவோம். திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன் என்ற பாடலை முடிவு கீதமாக நாம் பாடுவோம்.